மனிதனுக்கு துணையாக ரோபோக்கள் அனைத்து துறைகளிலும் தடம் பதித்து வரும் நிலையில் தற்போது மத வழிபாடுகளிலும் ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மத வழிபாடுகளில் ரோபோக்களின் பயன்பாடு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நவீன முறையில் உருவாக்கப்பட்ட ரோபோ நோன்பாளர்களுக்கும் உணவு வழங்கிய காட்சிகள்தான் இவை. திருச்சி மாவட்டம் கருமண்டபம் பகுதியில் ஆண்டுதோறும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டு சிறப்பம்சமாக நோன்பாளர்களுக்கு தேவையான சகர் உணவுகள், நோன்பு கஞ்சி, பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை விநியோகிக்கும் விதமாக திருச்சியை சேர்ந்த ஆஷிக் ரகுமான் தலைமையிலான ரோபோட்டிக் வடிவமைப்பாளர்கள் நவீன முறையில் ரோபோ ஒன்றை உருவாக்கி அறிமுகப்படுத்தியுள்ளனர். வழக்கமான நோன்பு காலத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மூலமாக நோன்பு கஞ்சி மற்றும் நோன்பு திறப்புக்கான பழங்கள், பழச்சாறு வழங்கப்பட்டு வந்த நிலையில் முதலாக ரோபோ மூலம் நோன்புக்கான உணவுகள் வழங்கப்பட்டது இஸ்லாமிய நோன்பாளர்கள் மற்றும் பொதுமக்களை வெகுவாகவே கவர்ந்தது. இதுகுறித்து ரோபோ வடிவமைப்பாளர் ஆஷிக் ரகுமான் கூறுகையில், கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உணவு மற்றும் மருந்து வழங்குவதில் முன்கள பணியாளர்களுடன் இணைந்து பணியாற்றியதாக பெருமிதம் தெரிவித்தார். இதனிடையே தற்போது இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் உணவு வழங்க ரோபோ பயன்படுத்தப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இதில் பண்ண மிக சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொரோனா காலங்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் ஒவ்வொரு கோவிட் இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸுக்கும் ஃபுட் அண்ட் எசென்ஷியல் சப்ளை பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸோடு வந்து சேர்ந்து போராடுறதுக்காக கிட்டத்தட்ட 65 ரோபோட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த பயணத்தில் ஒவ்வொரு வருஷமும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நாங்களும் எங்களுடைய நண்பர்களும் எங்ககிட்ட படித்த மாணவர்களும் சேர்ந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சி வந்து நாங்கள் மிக சிறப்பாக வந்து கொண்டாடுவோம். எங்களோட ரோபோட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான நோம்பு கஞ்சியாக இருக்கட்டும், இல்லை ஜூஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், தேடி போய் வந்து கொடுக்குற மாதிரி எங்கள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ரோபோட்டை வந்து உருவாக்கணும். வளர்ந்து வரும் அறிவியல் உலகத்தில் அனைத்து துறைகளிலும் ரோபோக்களின் பங்கு தற்போது அதிகரித்து வரும் நிலையில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ரோபோ பயன்படுத்தப்பட்டது மறக்க முடியாத நிகழ்வாக இருந்ததாக நோன்பாளர் ஷாகுல் அமீத் தெரிவித்தார். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாரில் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ரோபோட் மூலமாக வந்துட்டு அதுக்கு இஃப்தாருக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் கரெக்டான முறை நேர்த்தியாக கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாப்புல எல்லாரும் சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் உணர்வுபூர்வமாக இந்த நோன்பு திறப்புல எங்களுக்கு சிறப்புமிக்கமாக இருந்துச்சு. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு அனுபவம். ஏன்னா வந்து மனுஷருக்கு கொண்டு வந்து பரிமாறதை தாண்டி ஒரு ரோபோட்டிக் மிஷின் வந்து பரிமாறின விஷயம் வந்து உண்மையிலே டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு.